வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட்டை பத்தி நிறைய பேர் நிறைய குழப்பம் இருக்குங்க. குழப்பத்தெல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைங்க. அடுத்து இன்டர்வியூ நோக்கி போலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது முக்கியமான தினங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஒரு நம்ம எந்த அளவு விழிப்புணர்வோட இருக்கோம். நமக்கு ஒரு உயர்நீதிமன்றத்துல வேலை செய்ய போறோம். நமக்கு எந்த அளவு நாலேஜ் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முக்கிய தினங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அதாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா நாடுக்கே ஒரு உச்சபட்ச நீதிமன்றம்ங்க. அதுதான் உச்ச நீதிமன்றம். அது டெல்லியில இருக்கு இல்லையா? இப்போ உயர் நீதிமன்றம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் ஒண்ணு இருக்கும். இது என்ன கான்செப்ட்னா, இங்க நீங்க ஒரு கேஸ் போடுறீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல, உங்களுக்கு ஒரு சரியான முறையில் அந்த கேஸ் உங்க பக்கம் வரலன்னா, அதாவது கேஸ் போடுறோம்னா, நம்ம அந்த கேஸ் தமிழ்நாட்டுல தோத்துட்டா திரும்பவும் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அதுதாங்க. அதனாலதான் அது உச்ச நீதிமன்றம், இது உயர் நீதிமன்றம். மாநில மாநில பொறுப்புல இருக்கிறது. சரிங்களா? பவர் எதுக்கு அதிகம்னா, டெல்லியில இருக்குல்ல உச்ச நீதிமன்றம், அதுக்கு தான் பவர் அதிகம். இதுக்கு அதை விட பவர் கம்மி தான். அதான் சொல்ல வந்தேங்க. வேற எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது இந்த உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் அலுவலக மொழி. அதுல ஒரு ஆபீஸ் தானே, அதான் அலுவலகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அலுவலக மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு சட்ட பிரிவு ஆர்டிகல் இருக்குங்க. 348. ஓகேங்களா? பகுதி 17 மொழியை பத்தி வரும். அதுல தனிப்பிரிவுல 348 உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதோட அலுவலக மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையா ஆங்கிலம். எல்லாத்துக்குமே ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும். அந்தந்த மாநிலத்துக்கு உச்ச நீதிமன்றம்னா ஆங்கிலம் இருக்கும். அப்புறம் ஹிந்தி. அங்க ஹிந்திக்கு ஒரு டேவே இருக்குங்க. ஜனவரி 10 ஹிந்தி தினம் ஒரு டேவே இருக்கு பாத்துங்க. அங்க ஹிந்தி மோஸ்டா பேசுவாங்க. இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஹிந்தி பேசுவாங்க. ஓகேங்களா? டெல்லியில அப்படி நடக்கும். ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்குன்னா, இங்க இங்கிலீஷ் தான் அடிப்படை. அதை தாண்டி பிராந்திய மொழி, வட்டார மொழி, நம்ம மாநிலத்துல என்ன மொழி பேசுவோமோ அந்த மொழியை பேசலாம். அதாவது இப்போ சென்னைக்குள்ள, சென்னை தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழும் இருக்கும். ஓகேங்களா? அதுவே வேற மாநிலத்துல இங்கிலீஷும் அந்த மொழியும் இருக்கும். இதுதான் உயர்நீதிமன்ற மொழிகள். ஓகேங்களா? அலுவலக மொழினா அது அந்த மாநிலத்தோட மொழி இங்கிலீஷ். ஓகேங்களா? இது ரெண்டும் இருக்கும். அடுத்தது முக்கிய தினங்கள் கொஞ்சம் வேகமா பார்த்துருவோம். முதல்ல ஜனவரி 10 நான் சொல்லியிருப்பேன் இந்தி தினம் சொல்லிட்டு. அது நமக்கு தேவையில்ல, ஏன்னா நம்ம லாங்குவேஜே கிடையாது. ஓகே, அதை பத்தி கேட்க மாட்டாங்க. அப்படியே ஜனவரி 12 யூத் டே. ஓகேங்களா? விவேகானந்தர் பிறந்த யூத் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஜனவரி 25 வாக்காளர் தினம். ரொம்ப முக்கியங்க. ஜனவரி 25 என்னத்துன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. வாக்காளர் தினம். ஓகேங்களா? அப்படியே ஜனவரியில அதை தாண்டி எதுவும் இல்லை. அப்படியே பிப்ரவரி வந்தீங்கன்னா பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். ஓகேங்களா? உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. அதை தாண்டி பிப்ரவரியில ஏதாவது முக்கியமான டேஸ் இருக்கா? நோ, இல்லை. அப்படியே மார்ச் போனா மார்ச் 8 உலக பெண்கள் தினம். எல்லாருக்கும் தெரியல. மார்ச் 8னா பெண்கள் தினம் தெரிஞ்சுவாங்க. அப்படியே வந்தா மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். ஓகேங்களா? மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 காடுகள் தினம். மார்ச் 22 நீர் தினம். ஓகேங்களா? இது மூணுமே அடுத்த நாள் வரும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி ஒரு காட்டுல தண்ணி குடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 காடுகள் தினம். மார்ச் 22 நீர் தினம். ஓகேங்களா? இது மூணு முடிஞ்சு. மார்ச்ல வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா, ஓகே, காசநோய் மார்ச் 24 இருக்கு. ஆனா அது அந்த அளவு வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. காசநோய் மார்ச் 24. அப்படியே வந்தீங்கன்னா ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ரொம்ப முக்கியமான நாள் தான் இது. அப்படியே வந்தா ஏப்ரல் 25 மலேரியா தினம் ஒன்று இருக்கு. அது அந்த அளவு வேண்டாம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 25 மலேரியா தினம். அப்படியே வந்தா ஏப்ரல் மேல முக்கியமான தினம் பார்த்தீங்கன்னா, மேல அவ்வளவா இல்லை. அதாவது பேசிக்கா இந்த எக்ஸாம் வயசு என்ன கேட்பாங்கன்னா, மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம். மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம். ஓகேங்களா? அடுத்து ஜூனுக்கு வருவோம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். அப்படியே ஜூன்ல வேற என்ன இருக்கா? ஜூன்ல அவ்வளவுதான். நமக்கு எக்ஸாம் ரிலேட்டட் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து ஜூலை 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். ஜூலை 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப அடுத்தது எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால அதை கேட்டாலும் கேட்பாங்க. ஜூலை 11. ஜூலைல வேற ஏதாவது இருக்கா? ஓகே, ஜூலைல வேற எதுவும் இல்லை. ஆகஸ்ட்ல முக்கியமானது என்னது? ஆகஸ்ட் 15 உங்களுக்கு தெரியும். சுதந்திர தினம் தெரியும். சுதந்திர குடிசெல்லாம் விட்டேன். முக்கியமானலாம் விட்டேன். சரிங்களா? தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டேன்.
தேர்வு தேர்வு எப்படி கேட்பாங்க அதை மட்டும் சொல்கிறேன். அடுத்தது ஆகஸ்ட்டில், செப்டம்பரில் டீச்சர்ஸ் டே உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 5, அதை விட்டுருங்க. அதை விட்டா செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். அதே அப்படியே அக்டோபர் 16 போட்டிங்கன்னா உலக உணவு தினம். ஓகேங்களா? அக்டோபரில் வேறு முக்கியமான தினம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. செப்டம்பர் 16 ஓசோன் தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம். ஓகேங்களா? ஓகே, அக்டோபர் 16 முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் ஃபுல்லாக வேறு எதுவும் இல்லை. நவம்பரில் ஏதாவது இருக்கா? நவம்பர் முக்கியமான டேட் எக்ஸாம் நம்ம கேட்கும்போது டிசம்பரில் நிறையா இருக்குங்க. ஓகே, டிசம்பர் போயிடலாம். ஓகே, டிசம்பர் 1 எல்லாருக்குமே தெரியும் உலக எய்ட்ஸ் தினம் சொல்லிட்டு. டிசம்பர் 5 உலக மண் தினம். ஓகேங்களா? அப்புறம் டிசம்பர் 11 உலக மலைகள் தினம். ஓகேவா? டிசம்பர் 11 அவ்வளோதாங்க முக்கியம். ஐயோ, டிசம்பர் 10 தேசிய மனித உரிமைகள் தினம். ஓகேவா? டிசம்பர் 10 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேசிய மனித உரிமைகள் தினம். ஓகேங்களா? இன்டர்வியூக்கான அதாவது வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு 11. இதுக்கப்புறம் என்னன்னா சின்ன சின்னதாக வந்து இன்டர்வியூக்கு எப்படி நம்ம தயாராகலாம், ஓகேங்களா? தேர்வை பற்றியே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்வை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். அதனால நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன், லேட்டாக வரும்னு சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதால என்னங்க செய்ய போகிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு? அவங்க செய்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எதுவுமே நான் சீக்கிரம் பண்ணல. யாரும் என் மேலே கோவப்பட வேண்டாம், அதை தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் பற்றி பேசும்போது நிறைய பேர் 120 கீழே இருக்கீங்க. அது எப்படி கட் ஆஃப் அதிகமாக போகுதுன்றதுக்கு பதிலாக இப்போ ப்ராக்டிக்கல் நம்மளை கூட்டாங்கல்ல, அப்படியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சைட்டுக்கு போங்க. சும்மா மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப்னு போட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கல் கட் ஆஃப்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு அவனே ஒன்று கொடுக்குறான். அந்த எக்ஸாம் கட் ஆஃபை கொடுக்குறான், ஃபுல் பிடிஎஃப். வேகன்சி வேகன்சியெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு வேகன்சினாலும் அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப், எத்தனை பேர் எடுத்து 5 பேர் எடுத்துருக்காங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் என்ன போட்டிருக்கான். அங்கே போய் பாருங்கள், கட் ஆஃப் எப்படி மாற போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கட் ஆஃப் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் மனம் தளர வேணாம். 1:3 கூப்பிட்றாங்க. அங்கே போய் நம்ம எப்படியே கையில் காலில் முந்தாச்சு வேலை வாங்கிடுவோம். அந்த மைண்ட் செட்டில் எல்லாரும் இருங்க. கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போகலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.